அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதத்தில் செல்வ வளம் பெருக தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்கழி மாதம் பாவங்களை போக்கி பலவிதமான கஷ்டங்களில் இருந்து நம்மை காக்கின்றன. முக்கியமாக இது முக்தியை பெறுவதற்கான மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் அனைத்தும் சிறப்பு நாட்களாகும். இந்த நாள் சில முக்கிய பொருட்களை தானம் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் மற்றும் வேலை தடைகள் நீங்குவதுடன் நமக்கு செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த மாதத்தில் எந்த அளவிற்கு தெய்வீக வழிபாட்டை செய்கிறோமோ அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். மார்கழி மாதத்தில் வரும் அனைத்தும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றன. இந்த மாதம் பித்ருக்களுக்கு இணையான அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய, அதாவது பித்ருக்களால் ஏற்படக்கூடிய சாபம் மற்றும் அவர்களால் ஏற்படக்கூடிய கோபத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அனைத்தையும் போக்க வல்லது. மாபெரும் சிறப்பு மிக்க இந்த நாளில் முக்கியமாக முன்னோர்கள் ஆத்மாக்கள் சாந்தி அடைய செய்வதுடன் முன்னோர்களுடைய ஆசையை அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கு முக்கியமாக இந்த மாதத்தில் சில பொருட்களை தானம் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் அதீத வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக மார்கழி மாதத்தில் போர்வை நீங்கள் தானம் செய்ய வேண்டும். மார்கழி மாதம் குளிரான மாதம் என்பதனால் இந்த குளிரில் இருந்து உடலை பாதுகாக்கும் வகையிலான கம்பளி போர்வைகள் போன்றவற்றை சாலையோரம் வசிப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக அளிப்பதனால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும். முக்கியமாக துன்பத்தில் இருந்து ஒருவரை காப்பது என்பது பெரிய விஷயமாகும். அது தெய்வத்திற்கு நேரடியாக செய்யும் மாபெரும் துண்டாகும். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான தங்கு தடைகளும் இருந்து விடுபட முடியும். மனதிற்கு அமைதியை தர அற்புதமான வழி இந்த மார்கழி மாதத்தில் கம்பளி போன்றவற்றை தானம் செய்வது. குளிரில் நடுங்கி தவிப்பவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும், இருப்பவர்களுக்கு அல்ல. அடுத்ததாக கருப்பு எள்ளை இந்த மாதத்தில் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும். முக்கியமாக கருப்பு எள், வெள்ளம் மார்கழி மாதத்தில் நம்முடைய பெரியோர்களுடைய முக்தி அடைவதற்கு மட்டுமின்றி சூரிய பகவானுடைய அருளையும் பெறுவதற்குரிய மாபெரும் சிறப்பம்ச மாதமாக மார்கழி மாதம் விளங்குகின்றன. இந்த தினத்தில் கருப்பு எள் மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை தானம் செய்வது என்பது மிக மிக உயர்வான கருத்தாக இருக்கின்றன. முக்கியமாக இந்த தானம் மாபெரும் சக்தி வாய்ந்தது. கருப்பு எள்ளை தானமாக அளிப்பதனால் நமக்கு ஏற்படுகின்ற சனியால் ஏற்படும் உடல் உபாதைகளில் இருந்து விடுபட முடியும். அதோடு பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் வெள்ளத்தை தானம் அளிப்பதனால் ஜாதகத்தில் சூரிய நிலையை பலப்படுத்த முடியும். இதனால் மதிப்பு மரியாதை உயரும். முக்கியமாக வேலைகள் அதிகமாக கிடைத்து மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக கிடைக்கின்றன. அடுத்ததாக மார்கழி மாதங்களில் நெய் விளக்கேற்ற நெய் தானமாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக இன்று நெய் தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரும். அதேபோல மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவுகள் அல்லது அன்னதானம் செய்வதும் இன்னும் கூடுதல் பலன் தரும். அடுத்ததாக நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம். இது சந்திரன் மற்றும் சனி பகவானுக்குரிய பொருட்களாகும். இவற்றை தானமாக கொடுப்பதனால் மனதில் தெளிவு, துன்பங்களிலிருந்து விடுதலை ஆகியவை உடனடியாக கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். குழப்பமான வாழ்க்கையில் அந்த நேரங்களில் தெளிவான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக இந்த மாதத்தில் தண்ணீர் மற்றும் வெள்ளி தானமாக கொடுப்பதனால் மிக சிறந்த புண்ணிய பலன்களில் பெறலாம். முக்கியமாக மிக சிறந்த தானங்களில் இது ஒன்றாகும். வெள்ளி மற்றும் தண்ணீர். முக்கியமாக தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது, தண்ணீர் குழாய் அமைத்து கொடுப்பது போன்றவற்றை செய்வதனால் நம்முடைய முன்னோர்கள் மனம் மகிழ்வார்கள். அதனால் அவர்கள் மகிழ்ந்து விட்டால் நமக்கு உடனடியாக ஆண் குழந்தை பிறக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏதேனும் தொழில் தொடங்கினால் அந்த தொழிலில் உடனடியாக காரிய வெற்றி கிடைக்கும்.
மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க இது ஒரு அற்புதமான மாதமாகும். முக்கியமாக இந்த விதமான செயல்களை செய்வதன் மூலம் முன்னோர்கள் மனம் மகிழ்வார்கள். அதோடு சிறிய அளவிலாவது வெள்ளியை வாங்கி தானமாக அளிப்பது நல்லது. வசதி உள்ளவர்கள் வெள்ளி தானம் அளிக்கலாம். வெள்ளி சுக்கிரன் மற்றும் சந்திரனுக்குரிய உலோகமாகும். சந்திரனை மனோகாரகன் என்பார்கள். அதனால் அவருக்குரிய உலோகத்தை தானமாக அளிக்கும்போது உங்களுக்கு மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மன அழுத்தம் நீங்கும். தெளிவான நல்ல முடிவு எடுக்கும் திறன் அதிகரிக்கும். இரவில் நல்லபடியாக தூக்கம் வரும். தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வெள்ளி மற்றும் தண்ணீரை தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்வீர்கள். அடுத்ததாக நவதானியங்கள். மார்கழி மாதங்களில் நவதானியங்களை தானமாக கொடுப்பது சக்தி வாய்ந்தது. 9 வகையான தானியங்களை தானம் செய்ய முடியாவிட்டாலும் அரிசி, கோதுமை போன்ற ஏதாவது ஒரு 7 வகையான தானியங்களை தானம் செய்யலாம். இதை சப்த தானிய தானம் என பெரியோர்கள் கூறுவார்கள். இதை செய்வதனால் எந்த காரியத்தில் உங்கள் வீட்டில் உணவுக்கோ செல்வத்திற்கோ கண்டிப்பாக பஞ்சம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. குறிப்பாக இந்த மாதிரியான செயல்களை செய்வதன் மூலம் வேலையில் தொடர்ந்து தடைகள், தொழிலில் நஷ்டம் ஆகியவை சந்திப்பவர்கள் குறிப்பாக மார்கழி மாதங்களில் தானியங்களை தானம் செய்வதனால் சிறப்பான வாழ்க்கை கிட்டி அவர்களுக்கு மாபெரும் வெற்றி வாய்ப்பு அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியை தேடித்தரும். குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பதன் மூலம் ஏறேனும் ஒரு 5 நபர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பதன் மூலம் சனி பகவானுடைய கடுமையான பார்வையிலிருந்து உடனடியாக நாம் தப்பித்து கொள்ள அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.